வாழைக்காய் பொரியல், வாழைப்பழம், வாழைக்காய் பஜ்ஜி விரும்பி சாப்பிடுவேன். கொடுத்தா எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த வாழைத்தாருக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஜாலியாக சாப்பிட்ருந்தது. இதுக்கு பின்னாடி மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ அந்த லோடு எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்ட சேர்க்கறதுக்குள்ளே அவங்க என்னென்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது பேசும்போதே. எப்படி கொஞ்சம் கூட செயற்கைத்தனம் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியுமோ தெரியல. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது படம் ஃபுல்லாக. ஆர்டிஃபிஷியலாக ஒரு சீனும் என்னால் பார்க்க முடியல. அந்த கலையரசன் சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவருடைய லவ் பர்சன் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணிடலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். மற்றபடி பெருசாக அந்த குறையெல்லாம் அதனால் படத்தில் கண்டுபிடிக்க முடியல. இது வந்து படம் இல்லை, ஒருத்தருடைய வரலாறு எப்படி இருக்கிறது அப்படியே மாறி வந்து அவருடைய வரலாறு அவரை தவிர யார் நல்லா போர்ட்ரே பண்ண முடியும். நல்லாவே ரொம்ப பண்ணியிருந்தார். எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அதுவும் இந்த மெயின் கேரக்டராக ஒரு சின்ன பையன் தான் பண்ணியிருப்பான். அந்த பையன் வந்து ராயனில் சின்ன வயசு ராயனாக நடிச்சிருப்பான். சின்ன வயசு தனுஷா. அந்த பையன் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ், ஆடியோ பெயின். கண்டிப்பாக அந்த பையனுக்கு ஏதாவது கொஞ்சம் அவார்டு கிடச்சா பரவாயில்ல. ஏன்னா இந்த வயசுலேயே வந்து இப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் தரானா நம்ம பெருசாக எப்படி நடிப்பான்னு சொல்லிட்டு படம் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. கமர்ஷியல் படம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் அந்த மாதிரி படம் மட்டும்தான் கமர்ஷியலாக தான் பார்ப்பேன், 5 குத்து பாட்டு அப்படி இப்படின்னா அந்த மாதிரி ஆடியன்ஸுக்கு கிடையாது. ஒரு இந்த மாதிரி ஜானருக்கும் செட் ஆகி இந்த மாதிரி படங்களும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல படங்களும் வரும். இந்த மாதிரி படம் ஹிட் ஆகும். அதுதான் என்னுடைய கருத்து. நாங்களாம் அந்த மாதிரி படங்களை செலிப்ரேட் பண்ண தவறுறோம். அந்த மாதிரி இதையும் தவற வேணாம். தங்களான்னு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான். அந்த ஆடியன்ஸ் அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் உண்மையுமே அந்த படம் வந்து நல்லா தான் இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வாழை படமும் பெருசாக அதை தவிர இது நெகட்டிவ்லாம் பெருசாக தெரில. ஆடியன்ஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணால் நல்லதுன்னு தோணுது. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.